கடகராசிக்காரர்களுக்கு யோக குரு காலத்துல குரு வக்கர பலன் எப்படி சார் இருக்கும்? கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிறைய லாபத்தை கொடுக்குது. ஏன்னா அஷ்டமத்து சனி காலத்திலையும் குரு பயிற்சி நிறைய லாபத்தை கொடுக்குது. இதுல சனி வக்ர பயிற்சி வர வரப்போது நல்ல லாபத்தை அனுபவிப்பார்கள். ஆனா அந்த வக்ர காலம் அவங்களுக்கு அவ்வளவு ஃபேவரா இருக்காது. நல்ல ஒரு வருமானம் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் குரு பெயர்ந்தாரு, நிறைய அறிமுகம் கிடைச்சது, நிறைய இந்த அஷ்டமத்து சனி காலத்திலையும் எனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல டக்குன்னு குரு வந்து வக்ரமாகி சில பின்னடைவுகளை தருவார். வேலை கிடைக்கும், அதுக்கான வருமானம் கிடைக்காது. அந்த மாதிரி பிளாக் பண்ணி விடுவார். ஒரு இடத்துல அறிமுகம் கிடைக்கும், அது மூலியமா ஒரு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த லாபத்தை குறைப்பார். எப்படின்னா ஒரு 100 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா 15-10க்கு அப்புறம் என்ன பண்ணா 100 ரூபாய் லாபம் கிடைக்கிற இடத்துல 40 ரூபா தான் கிடைக்கும். ஜஸ்ட் பாஸ். ஏன்னா அவ்வளவு லாபம் கிடைக்கும், நான் போனேன் அப்படியே குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணிடுவார். அதே மாதிரி இந்த லாப குரு நடந்துட்டு இருக்கிற நேரத்துல லாபத்தை மட்டுமே கணக்கிட்டு அடுத்தவர்கள் பணத்தை ஏதாவது நம்ம வந்து ஏதாவது பொய் சொல்லியோ ஏதாவது வந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டா இந்த வக்ர காலத்துல அதெல்லாம் காட்டி கொடுத்துருவார். காட்டி கொடுத்து நம்ம வந்து மாட்டி விட்டுருவார். அந்த மாதிரிலாம் பண்ணுவாரு கடகத்துக்கு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர காலம் என்பது அவ்வளவு ஒரு சிறப்பை தராது அப்படின்றதான் புரிந்து கொள்ளணும். 15-10 11-2 வரைக்கும் வக்ர காலத்துல அவ்வளவு ஒரு சிறப்பை தராது. அதுக்கப்புறம் நேரடி பார்வை வரும்போது சிறப்பை தரும். ஆனா அதுலயும் ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா 15-10-2024 இருந்து அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4-11 வரைக்கும் வக்ர சனி இருக்கிறதால மிகப்பெரிய லாபம்லாம் இருக்கும். அதுல ஒரு பின்னடைவு இருக்காது. நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னா டிசம்பர் ஜனவரில வந்து அவங்களுக்கு சனி பலமும் போயிடும். அதே மாதிரி குருவும் வக்ரம் ஆயிடுவாரு. அதனால பொருளாதார ரீதியா கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா நடந்துகிட்டா சூப்பரா இருக்கும். நல்ல காலம் தான் போயிட்டு இருக்கு. நல்ல காலத்துல வரக்கூடிய விஷயங்களை நல்ல விஷயமா நேர்மையா பயன்படுத்தினா சூப்பரா இருக்கும். மற்றபடி வந்து இந்த குரு வக்ர பயிற்சி அவர்களுக்கு குரு பெயர்ந்தது லாப குருவா பெயர்ந்தது லாபம். ஆனா வக்ர பயிற்சி அவர்களுக்கு லாபம் அல்ல. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல நம்ம லாபம் வந்து குறைஞ்சிரும். நம்ம எச்சரிக்கையா தான் இருக்கணும். எதையுமே நேர்மையா நடந்துக்கணும், சரியா நடந்துக்கணும் அப்படின்னு புரிந்து கொண்டா இந்த வக்ர காலம் சிறப்பா இருக்கும். கடகராசிக்காரர்கள் இந்த வக்ர காலத்தை நகர்த்தி கொண்டு போறதுக்கு அவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா நேரா வந்து கொல்லிமலை போலாம். கொல்லிமலையில் இருக்கிற அரபலீஸ்வரர் வழிபாடு செஞ்சு அங்கேயே இருக்கிற சித்தர்கள் பூமி அது கொல்லிமலை, திருவண்ணாமலை. இந்த மாதிரி வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போறது, கொல்லிமலை போய் அரபலீஸ்வரர் வழிபடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த வக்ர காலத்தை நகர்த்தி கொண்டு வர முடியும். இந்த வக்ர காலத்தின் மூலியமாக அவர்களுடைய லாபம் குறைந்து விடும். லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டால் அவர்கள் வரக்கூடிய அந்த லாபம் குறைஞ்சதை வந்து சமாளித்து வந்துருவாங்க. அதை புரிந்து கொண்டு கடகராசிக்காரன் நடந்து கொள்ளும்.